ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் இந்தியாவில் ஒரு குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சொல்ல முடியாத வேதனையை அனுபவிக்கின்றனர். ஆனால் 2012ஆம் ஆண்டிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க இந்தியாவிடம் ஒரு வலுவான சட்டம் உள்ளது. அதுவே போக்சோ சட்டம். அடுத்த 7 நிமிடங்களில் இந்த சட்டம் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, ஏன் இது மிகவும் முக்கியமானது என்பதை தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். போக்சோ சட்டம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அமலுக்கு வந்தது. குழந்தைகளை பாலியல் வன்முறை, பாலியல் சுரண்டல் மற்றும் ஆபாச குற்றங்களிலிருந்து பாதுகாக்க உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முக்கியமான சட்டங்களில் இதுவும் ஒன்று. இந்த சட்டத்தின்படி 18 வயதிற்கு குறைவான எந்த நபரும் குழந்தை என கருதப்படுகிறார். மிக முக்கியமாக இந்த சட்டம் பாலின சார்பற்றது. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் சமமாக பாதுகாக்கப்படுகிறார்கள். பாலியல் குற்றங்கள் எந்த சமூகத்திலும், எந்த குடும்பத்திலும், எந்த பாலினத்தினரிடமும் நடைபெறலாம் என்பதை இந்திய சட்டம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட முதல் முக்கியமான சட்டம் இதுவாகும். போக்சோ சட்டம் பல்வேறு வகையான பாலியல் குற்றங்களை தெளிவாக வரையறுக்கிறது. முதலாவது, ஊடுருவல் பாலியல் தாக்குதல். ஒரு குழந்தையின் உடலில் பாலியல் நோக்கத்துடன் ஊடுருவல் செய்வது அல்லது அதற்கு கட்டாயப்படுத்துவது இந்த குற்றத்தின் கீழ் வருகிறது. இதற்கான தண்டனை குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை. இரண்டாவது, தீவிர ஊடுருவல் பாலியல் தாக்குதல். காவல்துறை அதிகாரி, ஆசிரியர், உறவினர், மருத்துவ பணியாளர் போன்ற அதிகாரம் கொண்ட நபர்கள் குற்றத்தில் ஈடுபட்டால் அல்லது கூட்டாக தாக்குதல் நடத்தப்பட்டால் அது தீவிர குற்றமாக கருதப்படுகிறது. இந்த குற்றத்திற்கான தண்டனை குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வரை. மூன்றாவது, பாலியல் தாக்குதல். ஊடுருவல் இல்லாமல் பாலியல் நோக்கத்துடன் குழந்தையின் உடலை தொடுவது இந்த பிரிவில் வருகிறது. இதற்கான தண்டனை 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. நான்காவது, பாலியல் தொந்தரவு. அருவருப்பான வார்த்தைகள், சைகைகள், ஆபாச காட்சிகள் காட்டுதல், பின்தொடர்தல், குழந்தையை அச்சுறுத்துதல், இவை அனைத்தும் பாலியல் தொந்தரவாக கருதப்படும். மேலும் குழந்தைகளை பயன்படுத்தி ஆபாச புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் உருவாக்குதல், சேமித்தல் அல்லது பகிர்தல் கடுமையான குற்றமாகும். போக்சோ சட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் குழந்தை நட்பு நீதிமுறை. ஒரு குழந்தை புகார் அளித்தவுடன் அவர்களின் வாக்குமூலம் 30 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். விசாரணையின் போது குழந்தை குற்றவாளியை நேரில் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. குழந்தையின் பெயர், முகவரி, பள்ளி, புகைப்படம் போன்ற தகவல்கள் முழுமையாக இரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டு குழந்தையை மன உளைச்சலுக்கு உள்ளாக்க கூடாது. மேலும் குழந்தைக்கு உதவுவதற்காக ஒரு ஆதரவு நபரும் நியமிக்கப்படலாம். இந்த சட்டத்தின் நோக்கம் குழந்தைக்கு நீதி வழங்குவது மட்டுமல்ல, அவர்களின் மனநிலையையும் பாதுகாப்பதாகவும். போக்சோ சட்டத்தின் கீழ் மிக முக்கியமான பிரிவு கட்டாய புகார் அளித்தல். ஒரு குழந்தை பாலியல் வன்முறைக்கு ஆளாகியிருப்பதை தெரிந்தும் புகார் அளிக்காமல் இருப்பது கூட சட்டப்படி குற்றம். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் யாராக இருந்தாலும் தகவல் தெரிந்தால் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும். புகார் அளிக்காமல் இருந்தால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம். புகார் அளிக்கக்கூடிய இடங்கள்: அருகிலுள்ள காவல் நிலையம், குழந்தைகள் நலக்குழு அல்லது குழந்தைகள் உதவி எண் 1098. இந்த எண்ணில் 24 மணி நேரமும் இலவசமாக உதவி கிடைக்கும். போக்சோ சட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு விரைவான நீதி வழங்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட விரைவு நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. FIR பதிவு செய்யப்பட்ட நாள் முதல் 1 ஆண்டுக்குள் வழக்கு முடிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம். ஏனெனில் நீண்ட கால நீதிமன்ற நடைமுறைகள் குழந்தைகளின் மனநிலையை மேலும் பாதிக்கக்கூடும். மிக முக்கியமாக இந்த சட்டத்தில் சில சூழ்நிலைகளில்
குற்றம் சாட்டப்பட்ட நபரே தன் நிரபராதித்தனத்தை நிரூபிக்க வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இது குழந்தைகளுக்கு நீதியை எளிதாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டில் போக்சோ சட்டத்தில் முக்கிய திருத்தங்கள் செய்யப்பட்டன. தண்டனைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டன. ஊடுருவல் பாலியல் தாக்குதலுக்கான குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. தீவிர தாக்குதல்களுக்கு 20 ஆண்டுகள் முதல் மரண தண்டனை வரை வழங்கும் வகையில் சட்டம் மாற்றப்பட்டது. குழந்தையின் மரணத்துக்கு காரணமான மிக கொடூரமான குற்றங்களுக்கு மரண தண்டனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் குற்றவாளிகளில் அச்சத்தை ஏற்படுத்தி குழந்தைகள் மீதான வன்முறையை தடுக்க வேண்டும் என்பதாகும். போக்சோ சட்டம் பல குழந்தைகளுக்கு பாதுகாப்பையும் நீதியையும் வழங்கியுள்ளது. முன்பு வெளியில் சொல்லப்படாத பல குற்றங்கள் இன்று பதிவு செய்யப்படுகின்றன. அது ஒரு நல்ல மாற்றம். ஏனெனில் மக்கள் இன்று விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். ஆனால் சவால்களும் இருக்கின்றன. வழக்குகள் தாமதமாக முடிவடைவது, போதுமான சிறப்பு நீதிமன்றங்கள் இல்லாமை, குறைந்த தண்டனை விகிதம், குழந்தைகளின் மன உளைச்சல் இவை இன்னும் தொடர்கின்றன. இந்தியாவிற்கு மேலும் சிறப்பு நீதிமன்றங்கள் தேவை. மேலும் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் தேவை. குழந்தை நட்பு நடைமுறைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும். இப்போது மிக முக்கியமான கேள்வி, குழந்தைகளை பாதுகாக்க நீங்கள் என்ன செய்யலாம்? முதலில் இந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இரண்டாவது, சந்தேகமான சம்பவங்களை உடனடியாக புகார் அளியுங்கள். மூன்றாவது, குழந்தைகளுக்கு உடல் பாதுகாப்பு பற்றி கற்றுக் கொடுங்கள். உன் உடல் உன்னுடையது என்பதை அவர்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். நான்காவது, பாதிக்கப்பட்ட குழந்தையை குற்றம் சாட்டாதீர்கள். அவர்களை நம்புங்கள். அவர்களுக்கு ஆதரவாக நிற்குங்கள். ஐந்தாவது, உங்கள் பள்ளி, வேலையிடம் மற்றும் சமூகத்தில் விழிப்புணர்வை உருவாக்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள், குழந்தைகள் உதவி எண் 1098. இது இலவசம். 24 மணி நேரமும் செயல்படும். போக்சோ என்பது ஒரு சட்டம் மட்டுமல்ல, இந்தியாவின் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வாக்குறுதி. ஒவ்வொரு புகாரும் முக்கியம். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பு தேவை. ஒவ்வொரு குழந்தைக்கும் நீதி கிடைக்க வேண்டும். குழந்தைகளை பாதுகாப்போம். பாலியல் வன்முறையை புகார் அளிப்போம். உயிர்களை காப்போம்.